ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 212 லாசர் இறத்தல் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 5 மற்றும் 6. நிகழ்ச்சிக்கு போகலாம். நிக்கோமெடிஸ் மார்த்தாவை பார்த்து, நான் ஒரு மருத்துவன். கடும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் மத்தியில் நான் வாழ்கிறேன். ஆனால் துயரத்தின் வழக்கமான காட்சி இன்னும் கூட என்னை இருதயம் இல்லாத ஒரு மனிதனாக மாற்றிவிடவில்லை. வெளியே போங்கள். இறக்கிற மனிதர்கள் எந்த அளவுக்கு நாம் பேசுவதை கேட்டு புரிந்து கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியாது என்றார். மார்த்தா நிக்கோமெடிஸை பார்த்து, நாளை வரையிலும் அவர் உயிரோடு இருக்கச் செய்யும். நீரே பார்ப்பது போல இப்போது கிட்டத்தட்ட இரவாகிவிட்டது. நிக்கோமெடிஸ், ஒரு நாளுக்கும் குறைவாக ஒரு மனிதனை உயிரோடு வைத்திருப்பது உங்கள் விஞ்ஞானத்திற்கு ஒரு பிரச்சனை இல்லை. அவரை உயிரோடு இருக்க உதவி செய்யும் என்றாள். நிக்கோமெடிஸ் மார்த்தாவை பார்த்து, அம்மணி, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். ஆனாலும் திரி முடிந்து போகும்போது சுடரை உயிரோடு வைத்திருக்க எதனாலும் முடியாது என்றார். இரு சகோதரிகளும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு ஆறுதலற்று அழுதார்கள். லாசருடைய குரல் அறையிலிருந்து பலமாக அதிகாரத்தோடு வெளியே வந்தது. மார்த்தா, மேரி, எங்கே இருக்கிறீர்கள்? நான் எழ விரும்புகிறேன். நான் ஆடை அணிய விரும்புகிறேன். நான் குணமாகி விட்டேன் என்று குருவிடம் சொல்ல நான் விரும்புகிறேன். நான் குருவிடம் போக வேண்டும். ஒரு வண்டி, உடனடியாக. மேலும் ஒரு வேகமான குதிரை. என்னை குணமாக்கியவர் நிச்சயமாக அவர்தான். அவர் தம் படுக்கையில் இருந்து இறங்க முயற்சித்தார். அவரை இறங்க விடாமல் மாக்சிமினுஸ் தடுத்தார். மாக்சிமினுஸ் அறைக்குள் விரைந்து வந்த பெண்களிடம், இவர் பிதற்றுகிறார் என்றார். மார்த்தா மாக்சிமினுஸை பார்த்து, இல்லை, அவரை போகவிடும். புதுமை, புதுமை. ஓ, இதற்கு நானே காரணமாய் இருந்தேன் என்பது பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இயேசுவிடம் சொல்லப்பட்ட உடனே, எங்கள் பிதாக்களின் கடவுளே, உம்முடைய வல்லமைக்காகவும் உம்முடைய மெசையாவின் காரணமாகவும் நீர் வாழ்த்தி ஸ்துதிக்கப்படுவீராக என்றாள். லாசர் இதற்கிடையே, நான் சுகவீனமாய் இருந்தபோது அவர் மிக அடிக்கடி என்னை பார்க்க வந்தார். இப்போது நான் அவரிடம் சென்று நான் குணமாகி விட்டேன் என்று சொல்வதுதான் நியாயமானது. நான் குணமாகி விட்டேன். இப்போது எந்த வலியையும் நான் உணரவில்லை. நான் பலத்தோடு இருக்கிறேன். நான் எழ விரும்புகிறேன். நான் போக விரும்புகிறேன். என் அமைந்த மனதை சோதித்து பார்க்க கடவுள் விரும்பினார். புதிய யோபு என்று நான் அழைக்கப்படுவேன். யோபுவின் தவத்தால் ஆண்டவர் நெகிழ்த்தப்பட்டார். யோபு முன்பு சொந்தமாக கொண்டிருந்த சகலத்தையும் 2 மடங்காக அவருக்கு தந்தார். மேலும் ஆண்டவர் யோபுவின் முந்தின வருடங்களை விட பிந்தின வருடங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். அவர் எதுவரைக்கும் வாழ்ந்தார் என்றால், இல்லை, நான் யோபு இல்லை. நான் தீச்சுவாலைகளுக்கு நடுவில் இருந்தேன். அவர் என்னை வெளியே இழுத்தார். நான் ஓர் அசுர ஜந்துவின் வயிற்றில் இருந்தேன். இப்போது ஒளிக்கு திரும்பி வந்திருக்கிறேன். ஆகவே நான் யோனாவாக இருக்கிறேன். நான் தானியேல் ஆகமத்தின் 3 இளைஞர்களாக இருக்கிறேன் என்றார். நிக்கோமெடிஸ் உள்ளே சென்று அவரை பார்த்தார். இது ஜன்னி பிதற்றல். நான் இதை எதிர்பார்த்தேன். அவரை கவனமாக பிடித்துக் கொள்ளும்படி அங்கிருந்தவர்களை நிக்கோமெடிஸ் எச்சரித்தார்.
தாம் தயாரிக்கும் கஷாயங்களை கவனிக்கும்படி மறுபடியும் வெளியே சென்றார். லாசர் தாம் பிடித்து வைக்கப்பட்டிருப்பதால் சில சமயங்களில் பொறுமை இழந்தார். சில சமயங்களில் அவர் குழந்தையை போல அழுதார். மரிய மதலேன் மார்த்தாவை பார்த்து, அவருக்கு நிஜமாகவே ஜன்னி மயக்கமாய் இருக்கிறது என்று முணங்கினாள். மார்த்தா மரிய மதலேனை பார்த்து, இல்லை, உங்களில் யாருமே எதையும் புரிந்து கொள்ளவில்லை. உங்களால் நம்ப முடியாது. உண்மைதான், உங்களுக்கு தெரியவில்லை. இந்நேரம் லாசர் இறந்து கொண்டிருக்கிறார் என்பது குருவுக்கு தெரிந்திருக்கிறது. ஆம், நான் அவருக்கு தகவல் தெரிவித்து விட்டேன் மேரி. உன்னிடம் எதுவும் சொல்லாமலே நான் அதை செய்தேன் என்றாள். மரிய மதலேன் மார்த்தாவை பார்த்து, பரிதாபத்திற்குரியவளே, நீ அந்த புதுமையை கெடுத்து விட்டாய் என்று கத்தினாள். மார்த்தா மரிய மதலேனை பார்த்து, இல்லை, நீயே பார்ப்பது போல யோனா குருவை போய் பார்த்தபோது இவர் அதிக நன்றாக உணரத் தொடங்கினார் என்றாள். மரிய மதலேன் மார்த்தாவை பார்த்து, அவர் பிதற்றுகிறார், நிச்சயமாக அவர் பலவீனமாய் இருக்கிறார் என்று நிறுத்தி நிறுத்தி சொன்னாள். மார்த்தா மரிய மதலேனை பார்த்து, அவருடைய மூளை ஏற்கனவே அவரை பற்றி பிடித்திருந்த மரணத்தால் இன்னும் மந்தமாக இருக்கிறது. ஆனாலும் மருத்துவர் நினைப்பது போல அவர் பிதற்றவில்லை. அவர் சொல்வதை கேள். அவை ஜன்னி கண்ட ஒரு மனிதனின் வார்த்தைகளா என்று கேட்டாள். லாசர் பேசிக்கொண்டே இருந்த வார்த்தைகள். சாவின் நியமத்திற்கு நான் தலை வணங்கினேன். சாவு எவ்வளவு கசப்பானது என்பதை நான் சுவைத்தேன். தாம் என்னுடைய அமைந்த மனதினால் திருப்தி அடைந்திருப்பதாகவும் என்னை வாழ்வுக்குள் மீண்டும் ஸ்தாபிப்பதாகவும் என் சகோதரிகளிடம் என்னை திருப்பி தருவதாகவும் இப்போது கடவுள் என்னிடம் கூறினார். என்னால் இன்னமும் கூட ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் மார்த்தாவோடும் மேரியோடும் என்னை அர்ச்சித்துக் கொள்ளவும் முடியும். மேரியோடு, மேரி என்னவாயிருக்கிறாள்? மேரி ஏழை லாசருக்கு இயேசுவின் பரிசாக இருக்கிறாள். அவர் என்னிடம் சொல்லி இருந்தார். அப்போதிலிருந்து எவ்வளவு நீண்ட காலம் கடந்து விட்டது. உன் மன்னிப்பு வேறு எதையும் விட அதிகமானதை செய்யும். அது எனக்கு உதவும். அவள் உன் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று சொன்னார். ஏனென்றால் அவள் தன் அவமானத்தை இங்கே பரிசுத்தருக்கு அண்மையில் கொண்டு வந்திருந்தாள். அப்போது திரும்பி வரும்படியாக அவளை அழைக்கும்படி எத்தகைய வார்த்தைகளை அவர் பேசினார். அவளுடைய இருதயத்தை தொடும்படியாக ஞானமும் சிநேகமும் ஒன்றாக சேர்ந்திருந்தன. மற்றொரு நாளில் அவளுடைய இரட்சண்யத்திற்காக நான் என்னை ஒப்புக் கொடுப்பதை அவர் கண்டபோது ரட்சிக்கப்பட்ட என் சகோதரியோடு களிகூறும்படி நான் விரும்புகிறேன். கண்ணீர் அருவிகள், இழிவுகள், அவமானம், கசப்பு, அவளின் காரணமாக இவை எல்லாமே என்னை துளைத்து என் உயிரை கொன்றுள்ளன. இதோ நெருப்பு, இதோ தீச்சூளையின் நெருப்பு. அது தன் நினைவோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. தியோபிலசுடையவும் யூச்சேரியாவுடையவும் மேரி என் சகோதரி வேசி. அவள் ஒரு அரசியாக இருந்திருக்க முடியும். ஆனால் அவள் ஒரு பன்றியும் கூட மிதிக்கிற அசுத்தமானாள். மேலும் இறக்கிற என் தாய் அவளின் காரணமாக இனிமேலும் மனிதர்களுடைய பரிகாசத்தை சகித்துக் கொள்ள தேவையின்றி அவர்கள் மத்தியில் போக இயலாதிருந்தது. எங்கே இருக்கிறாய் பரிதாபமானவளே? உன்னையே விற்கும் அளவுக்கு ஒருவேளை அப்பமின்றி இருந்தாயா? உனக்கு பால் ஊட்டிய தாதியிடம் இருந்து நீ எதை உறிஞ்சி குடித்தாய்? உன் தாய் உனக்கு எதை கற்பித்தார்கள்? உன் தாதி மோகத்தை ஊட்டினாளா? உன் தாய் பாவத்தை கற்று தந்தார்களா? போய்விடு, எங்கள் குடும்பத்தின் அவமானமாய் இருந்தவளே என்ற லாசரின் குரல்
ஒரு கத்தலாக இருந்தது. மரிய மதலேன் மன சோர்வு அடைந்தவளாக தரையில் நெடுங்கிடையாக விழுந்து கிடந்தாள். லாசர் தொடர்ந்து பேசினார். 1, 2, 10 காதலர்கள், இஸ்ராயேலின் அவமானம் ஒரு அரவணைப்பில் இருந்து மற்றொன்றுக்கு கடந்து சென்றது. அவளுடைய தாய் இறந்து கொண்டிருந்தார்கள். அவளோ தன்னுடைய ரகசியமான காதல் விவகாரங்களில் அக்களித்துக் கொண்டிருந்தாள். மிருகம், இரத்த காட்டேறி, நீ உன் தாயின் உயிரை உறிஞ்சிவிட்டாய். நீ எங்கள் மகிழ்ச்சியை அளித்தாய். மார்த்தா உன்னால் பலியாக்கப்பட்டாள். ஒரு வேசியின் சகோதரியை யாரும் மணந்து கொள்வதில்லை. நான் குதிரை வீரனும் தியோபிலஸின் மகனுமாகிய லாசர். ஓபேலின் குறும்புத்தனம் உள்ள குழந்தைகள் என் மீது காரை துப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சட்ட வல்லுநர்களும் பரிசேயர்களும் அவளுடைய தொடர்பினால் என்னிடம் வீசிய பாவத்தின் துர்நாற்றத்தை தாங்கள் மறுத்து தள்ளுவதை குறிக்கும் விதமாக தங்கள் ஆடைகளை அசைத்தபடி ஒரு விபசாரியும் வேசியுமானவளுக்கு உடந்தையானவன் இதோ என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நான் கோவிலிற்கு ஏறி சென்ற போது என்னை நோக்கி கூச்சலிடுவது ராபிகளுக்கு வழக்கமாய் இருந்தது. குருக்களின் நெருப்புமயமான கண்களின் கீழ் நான் வியர்வையில் குளித்தேன். நெருப்பு, நீ உனக்குள் இந்த நெருப்பை உமிழ்ந்தாய். ஏனென்றால் நீ ஒரு பசாசாக இருக்கிறாய் மேரி. நீ அசுத்தமாய் இருக்கிறாய். நீ சபிக்கப்பட்டவளாய் இருக்கிறாய். உன் நெருப்பு எல்லோரையும் பற்றி கொண்டது. ஏனென்றால் உன்னுடைய நெருப்பு பல நெருப்புகளை உள்ளடக்கி இருந்தது. நீ தங்களை கடந்து போகும் போதெல்லாம் ஓர் இழுவலையில் சிக்கிக்கொண்ட மீன்களை போல தோன்றிய இச்சை நிறைந்த மனிதர்களுக்கென்று உன்னிடம் கொஞ்சம் நெருப்பு இருந்தது. நான் ஏன் உன்னை கொலை செய்யவில்லை? இவ்வளவு அதிகமான குடும்பங்களை சிதைத்துக் கொண்டும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு துர்மாதிரிகையாகவும் வாழ உன்னை அனுமதித்ததற்காக நான் நரகத்தில் கிடந்து எரிவேன். இடரலாய் இருப்பவனுக்கு ஐயோ கேடு என்று யார் சொன்னது? அப்படி சொன்னவர் யார்? குருதான் அப்படி சொன்னார். எனக்கு குரு வேண்டும். அவர் என்னை மன்னிக்கும்படியாக எனக்கு அவர் வேண்டும். நான் அவளை நேசித்தேன் என்பதால் அவளை கொல்ல என்னால் முடியவில்லை என்று நான் அவரிடம் சொல்ல விரும்புகிறேன். மேரி எங்கள் வீட்டின் சூரிய ஒளியாக இருந்தாள். எனக்கு குரு வேண்டும். அவர் ஏன் இங்கே இல்லை? நான் வாழ விரும்பவில்லை. ஆனாலும் துர்மாதிரிகையின் காரணமானவள் வாழ்ந்திருக்க அனுமதித்து அதன் மூலம் நான் தூண்டிய துர்மாதிரிகை எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே தீச்சுவாலைகளால் சூழப்பட்டிருக்கிறேன். அது மேரியின் நெருப்பு. அது என்னை எரிக்கிறது. அது எல்லோரையும் எரித்தது. அவளுக்கு மோகத்தை தருவதற்காக, எங்களுக்கு எதிராக வெறுப்பை உண்டாக்குவதற்காக, என் உடலை எரிப்பதற்காக இந்த போர்வைகளை அகற்றி விடுங்கள். எல்லாவற்றையும் எடுத்து விடுங்கள். நான் நெருப்பின் மீது இருக்கிறேன். அது என் உடலையும் என் ஆத்துமத்தையும் எரிக்கிறது. அவளின் காரணமாக நான் இழக்கப்படுகிறேன். குருவே, குருவே, என்னை மன்னித்தருளும். அவர் வரவில்லை. அவரால் லாசரின் வீட்டிற்கு வர முடியாது. அது அவள் காரணமாக ஒரு சாண குவியலாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நான் மறக்க விரும்புகிறேன். நான் இப்போது லாசர் அல்ல. எனக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் தாருங்கள். இருதயம் உடைந்தவர்களுக்கு திராட்சை ரசம் கொடுங்கள். அவர்கள் தங்கள் துயரத்தை இனியும் நினைவு கூறாதபடி அதை பருகி தங்கள் நிர்பாக்கியத்தை மறப்பார்களாக என்று சாலமோன் சொல்கிறார். நான் இனி எதையும் நினைவு கூற விரும்பவில்லை. லாசர் பணக்காரன். யூதேயாவிலேயே அனைவரிலும்
பெரிய செல்வந்தன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அது உண்மையில்லை. அது எல்லாம் வெறும் வைக்கோல் தான். அது பொன் அல்ல. வீடுகள் என்னவாய் இருக்கின்றன? அவை மேகங்கள். அவனுடைய திராட்சை தோட்டங்களும் பாலை நில சோலைகளும் தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் என்னவாய் இருக்கின்றன? ஒன்றும் இல்லாமையாக. வஞ்சகம். நான் யோபுவாக இருக்கிறேன். என்னிடம் எதுவும் இல்லை. என்னிடம் ஒரு முத்து இருந்தது. அழகானது, அளவற்ற மதிப்புடையது. அவள் என் பெருமையாக இருந்தாள். அவள் பெயர் மேரி. இப்போது நான் அவளை கொண்டிருக்கவில்லை. நான் ஏழையாய் இருக்கிறேன். அவர்கள் எல்லோரிலும் அதிக ஏழையானவன், அனைவரிலும் அதிகம் ஏமாற்றப்பட்டவன். இயேசுவும் கூட என்னை ஏமாற்றினார். ஏனென்றால் அவளை எனக்கு திருப்பி தருவதாக என்னிடம் சொன்னார். ஆனால் அதற்கு பதிலாக அவள் என்று சற்று நிறுத்திவிட்டு, அவள் எங்கே இருக்கிறாள்? அதோ அங்கே இருக்கிறாள். இஸ்ராயேல் பெண், ஒரு பரிசுத்தமான தாயின் மகள், காம வெறி பிடித்த புறஜாதியாள் போல தோன்றுகிறாள். அரை நிர்வாணமாக, குடிகாரியாக, பைத்தியக்காரியாக. அவளை சுற்றி என் சகோதரியின் ஆடையற்ற உடலில் தங்கள் கண்களை பதித்தவர்களாக அவளுடைய காதலர்களின் கூட்டம் தான் வியந்து பாராட்டப்படுவதையும், இப்படி அவர்கள் தனக்காக ஏங்குவதையும் அவள் அனுபவித்து மகிழ்கிறாள். என் குற்றத்திற்கு பரிகாரம் செய்ய நான் விரும்புகிறேன். என் சகோதரியின் வீட்டருகே செல்லாதீர்கள். அவளுடைய வீடு நரகத்தின் பாதையாக இருக்கிறது. அது மரண பாதாளத்திற்குள் இறங்குகிறது என்று சொல்லியபடி இஸ்ராயேலின் ஊடாக செல்ல நான் விரும்புகிறேன். அதன் பின் நான் அவளிடம் சென்று அவளை மிதிக்க ஆசிக்கிறேன். ஏனென்றால் கற்பு அலங்காரமற்ற ஒவ்வொரு பெண்ணும் சாலையில் கிடக்கும் சாணத்தை போல மிதிக்கப்படுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ, உன்னால் அழிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்ட ஒரு மனிதனை போல இறந்து கொண்டிருக்கிற எனக்கு உன்னை காட்ட உனக்கு தைரியம் இருக்கிறதா? உன் ஆத்துமத்தை ரட்சிக்கும்படி என் உயிரை அர்ப்பணித்தும் அது பயனற்று போன பிறகு எனக்கு உன்னை காட்ட உனக்கு தைரியம் இருக்கிறதா? நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று நீ என்னிடம் கேட்கிறாயா? கற்புள்ள சூசன்னாவை போல அவர்கள் உன்னை சோதித்தார்கள் என்று சொல்கிறாயா? உன்னை ஆதரித்து காக்க உனக்கு ஒரு சகோதரன் இருக்கவில்லையா? தன்னந்தனியாக இருந்த சூசன்னா, ஆண்டவரே, உம் கண்களுக்கு முன்பாக பாவம் செய்வதற்கு பதிலாக துர்ச்செயல்கள் எதுவும் செய்யாமல் உமது நீதியின் கையில் அகப்படுவதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று பதில் சொன்னாள். கடவுளோ அவளுடைய மாசற்ற தனத்தை பிரகாசிக்க செய்தார். உன்னை சோதித்தவர்களிடம் அவசியமான வார்த்தைகளை நான் பேசியிருந்திருப்பேன். உன்னை நான் தற்காத்திருப்பேன். அதற்கு பதிலாக நீ போய்விட்டாய். யூதித்து ஒரு விதவையாக இருந்தாள். அவள் தனிமையில் வாழ்ந்தாள். சாக்கு துணி அணிந்து உபவாசம் இருந்து எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றவளானாள். ஏனென்றால் அவள் ஆண்டவருக்கு பயந்திருந்தாள். எல்லோரும் அவளை வாழ்த்தி, எருசலேமின் மகிமை நீ, இஸ்ராயேலின் ஆனந்தம் நீ, நம் மக்களின் பெருமையும் நீயே. ஏனெனில் நீ செய்வது பராக்கிரமமே. நீ கற்புடையவளாயிருந்து உன் கணவனுக்கு பின் மற்ற எந்த ஆணையும் அறியாத மகா பதிவிரதையாய் இருந்ததால் தான் ஆண்டவருடைய திருக்கரம் உன்னை பலப்படுத்தியது. நீ என்றென்றைக்கும் புகழப்படுவாய் என்று பாடினார்கள். மேரி யூதித்தை போல் இருந்திருந்தால் ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இருப்பார். ஆனால் மேரியால் தான் என்னை அவரால் குணப்படுத்த முடியாமல் போயிற்று. அதனால் தான் குணமாக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. அவள் இருக்கிற இடத்தில் எந்த புதுமையும் இருக்க முடியாது. ஆனால் சாவது என்பதும் துன்புறுவது என்பதும்
ஒன்றுமே இல்லை. அவள் ரட்சிக்கப்பட்டாள் என்றால் இதை போல 10 மடங்கு நான் துன்புறுவேன், பல தடவைகள் இறந்திருப்பேன். ஓ மகா உன்னத ஆண்டவரே, நான் சகல மரணங்களையும் சகல துயரங்களையும் அனுபவிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் மேரி ரட்சிக்கப்படுவாளாக. அவள் தன் குழந்தை பருவத்தில் இருந்தது போல பரிசுத்தமாகவும் மாசற்றவளாகவும் ஆகும்போது ஒரே ஒரு மணி நேரம் அவளுடைய நட்பை அனுபவித்து மகிழும்படியாக என் வீட்டின் தங்க மலரும் சாந்தமுள்ள கண்களோடு கூடிய கருணையுள்ள சிறு மானும் மாலை நேர ராப்பாடியும் நேசமுள்ள புறாவுமாகிய அவளை பற்றி பெருமைப்படும்படியாக மேரி மேரி இதுதான் நான் விரும்புவது என்று குருவிடம் சொல்லும்படியாக நான் அவரை தேடுகிறேன். வா மேரி, உன் சகோதரன் எவ்வளவு துயரம் உள்ளவனாக இருக்கிறான். மேரி, நீ வந்தால் நீ உன்னை ரட்சித்துக் கொள்வாய் என்றால் என் துக்கம் மகிழ்ச்சியாக மாறி போகும். மேரியை தேடி பாருங்கள். நான் முடிவில் இருக்கிறேன், நான் இறந்து கொண்டிருக்கிறேன். மேரி, ஒளி, காற்று, எனக்கு மூச்சு திணறுகிறது. ஓ நான் என்ன உணர்கிறேன், நான் என்ன உணர்கிறேன் என்று சொல்லி ஆழ்ந்த மயக்கமடைந்தார். நிக்கோமிடிஸ் அங்கிருந்தவர்களை பார்த்து, இதுதான் முடிவு. ஜன்னி பிதற்றலுக்கு பிறகு ஆழ்ந்த மயக்கம், அதன் பின் சாவு என்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 212 லாசர் இறத்தல் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.